ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான க்ரீமி சீஸ் ப்ரான் பாஸ்டா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபர்ஸ்ட்டுக்கு க்ளீன் பண்ணி எடுத்த 250 கிராம்ஸ் ப்ரௌன்ஸோட 1/4 டீஸ்பூன் உப்புத்தூளையும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுக்க வேணும். அடுத்ததாக பேன் ஒன்றில் 2 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயிலையும் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து ஹீட் ஆனதும் 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்த ப்ரௌன்ஸை ஃப்ரை பண்ணி கொள்ளுங்க. ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதும் அடுத்த சைட் திருப்பி ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் 2 சைடும் ஃப்ரை ஆனதும் குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளலாம். ப்ரௌன்ஸ் ஃப்ரை பண்ணின அதே பேனில் சின்னதாக கட் பண்ணி எடுத்த 4 பல்லு வெள்ளைப்பூடை சேர்த்து வதக்கி கொள்ளுங்க. வெள்ளைப்பூடு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஃப்ரை ஆகிறதுக்காக அடிஷனலாக இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து வதக்கி கொள்கிறேன். வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதும் சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த ஒரு கேரட்டையும் சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த ஒரு க்ரீன் கேப்சிகத்தையும் ஒரு ரெட் கேப்சிகத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் உப்புத்தூளையும் சேர்த்துக்கொள்ளணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து வதங்கி வரக்குள்ள ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸையும் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரையும் சேர்த்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் ஸ்டாக் வாட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்து கொள்கிறேன். இதோட 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் குக்கிங் க்ரீமை சேர்த்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதித்ததும் இதில் வேக வச்சு எடுத்த 200 கிராம்ஸ் பாஸ்டா இருக்குது. இதை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். மேலால் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்த ப்ரௌன்ஸை சேர்த்து கொள்ளுங்க. இதில் 150 கிராம்ஸ் மொசரெல்லா சீஸ் இருக்குது. இதை மேலால் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சேர்த்து கொள்ள வேணும். இதுக்கு மேலால் லாஸ்ட்டில் பாஸ்லி இலைகளை சேர்த்து கொள்கிறேன்.
இனி குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடியால் மூடி மொசரெல்லா சீஸ் மெல்ட் ஆகும் வரைக்கும் 2 மினிட்ஸுக்கு விட வேணும். சீஸ் மெல்ட் ஆகி பேஸ்டா ரெடி ஆயிட்டுது. குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான க்ரீமி சீஸ் ப்ரௌன் பேஸ்டா ரெடி ஆயிட்டுது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு சீஸியாக க்ரீமியாக இருக்குதுண்டு. இதை அப்படியே சாப்பிடும்போது சீஸும் க்ரீமும் சேர்ந்து ப்ரௌனோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.